நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் டெய்லி கனவு கண்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு கனவுமே நமக்கு நனவாகுதா? அது நமக்கு செயல் வடிவம் பெறுகுதா? அந்த கனவுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வெற்றியா மாறுதா? அப்படின்னா, அது நெறைய பேருக்கு நடக்கிறதில்ல. தோல்வி தான் அதிகமா நடக்குது. அதே நேரத்தில ஏன் அந்த கனவு நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது? நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்க மாட்டேங்குது? அப்படின்னு ஒவ்வொருத்தருமே யோசித்து பார்த்துருப்பாங்க. அதே நேரத்தில தினம் தினம் நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் மனசுல உருவாக தான் செய்யும். அந்த சிந்தனைகள் எல்லாமே வெற்றியா மாறுதா? அப்படின்னா இல்ல. அப்ப ஏன் நமக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியா இருந்துகிட்டு இருக்கு. அந்த வெற்றி அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் செயல் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா செயல் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் வேர்ட் தான். அந்த செயல் இல்லாம எந்த ஒரு விஷயமும் முழுமை அடையாது. ஏன்னா நம்ம செயற்கைக்கோள்களா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு முழுமை அடைஞ்சதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, செயல் தான். அதாவது மனசுல தோன்றியிருக்கும் ஒரு எண்ணமா மாறியிருக்கும். ஒரு சிந்தனையா உருவாகியிருக்கும். அந்த சிந்தனைகள் எல்லாமே அங்க செயல் இருந்தா மட்டும் தான் அது முழுமை பெறும். அது வெற்றியா மாறும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறதுக்கு உள்ள நெறைய அர்த்தங்கள் பொதிஞ்சு தான் இருக்கு. வெற்றி அப்படின்னாலே அது ஒரு நேர்மறையான விஷயம். அங்க செல்வம் நெறைய பெருகும். இல்ல அங்க ஒரு விஷயம் முழுமை அடைஞ்சிருக்கும். அங்க அது சிந்தனையே ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வா தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். அதனால தான் எல்லாருமே வெற்றி அடையணும் வாழ்க்கையில அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணி ஆகணும் அப்டின்னா, ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு காரா இருக்கட்டும், இல்ல ஒரு பைக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அங்க ஸ்டார்ட் பண்ணி கியர போட்டு மூவ் பண்ணா மட்டும் தான் அங்க அடுத்த இடத்துக்கு நம்ம சென்றடைய முடியும். ஆனா அதே நேரத்தில வெறுமனே யோசித்துக்கிட்டே இருந்தோம், மனசுல நெனச்சுக்கிட்டே இருந்தோம், சிந்தனையா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்டின்னா, அங்க செயல் வடிவம் வருவாது. அது எந்த விஷயமா இருக்கட்டும். நீங்க வீடு கட்டணும்னு நெனச்சாலும் சரி, இல்ல தன்னிட்ட பணம் இவ்வளவு பெருகணும் அப்டின்னு நெனச்சாலும் சரிதான். இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு ரூ. 1,00,000 நம்மகிட்ட இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு இருக்கணும் அப்படின்னு நெனச்சாலே, அப்போ நம்ம ஒரு செயல்படுத்தி தான் ஆகணும். அப்ப அதுக்கான பிளான நம்ம போட்டு தான் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும், நம்மகிட்ட ஒரு ரூ. 10,000 மாசம் வருமானம் இருக்கு. இல்ல ஒரு ரூ. 40,000 இருக்கு அப்படின்னா, அதுக்காக நாம சிறுக ஒரு அமௌண்ட்ட சேமிச்சு தான் ஆகணும். அப்ப அது 1000 இருக்கலாம், இல்ல 2000 இருக்கலாம். அந்த ஒரு சின்ன விஷயத்த ஆரம்ப புள்ளியா நம்ம செயல்படுத்தி தான் ஆகணும். அத சேமிச்சு தான் ஆகணும். அப்ப சின்ன சின்ன சேமிப்புகள் தான் நாளைக்கு லட்சங்களா மாறும். லட்சங்கள் தான் கோடியா மாறும். இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே வெற்றி தான். ஏன்னா, ஒரு படியில ஏறுனா தான் அடுத்த படிக்கு நகர முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப நம்ம முழு மனதோட, அதே நேரத்தில ஒரு ஆர்வத்தோட நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கிளர்ச்சி எழுந்து, அதாவது இத செஞ்சு முடிக்கணும், இத நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆர்வ தூண்டுதல் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அத வெறுமனே நம்ம கண்ணால பார்த்து, மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு ஒரு புலங்காகி தான் அடையவே கூடாது. எப்பவுமே அந்த மனநிலையிலே நம்ம விட்டுறக்கூடாது. அத செயல் வடிவம் பெறுவதற்கு நம்மள நாமளே ஊக்கப்படுத்திக்கணும். அந்த உற்சாகமும், ஊக்கமும் தான் அது செயல் வடிவமா மாறும். எப்பவுமே நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். நம்மள நாமளே நம்பணும். இன்னொருத்தர் நம்மள நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறத விட, நாம நம்ம மனச நம்பணும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு நேர்மறையான எண்ணங்கள கொண்டு சேர்க்கும். ஏன்னா, நம்மளே நம்ம மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க முழுமையான வெற்றிங்கிறதே கிடைக்காது. அது தோல்வியில தான் முடியும். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம். ஒண்ணும் இல்ல ஒரு நடைப்பயிற்சிய நாளையிலருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாளையிலருந்து அப்படிங்கிறத விட இன்னைக்கே நம்ம அந்த முடிவ எடுக்கணும். அதுக்காக நம்ம ஒரு 500 மீட்டர் நடந்தா கூட அங்க அது ஒரு வெற்றி தான். அப்ப அதுக்கான காரணமா இருக்கக்கூடியது செயல் தான். அப்ப அந்த செயல்படுத்துறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அத நம்பிக்கை கொண்டு தான் மனசுக்குள்ள அந்த தன்னம்பிக்கைய வளர்த்துக்கிட்டு, நாம எப்படியாவது இதுல எப்படியாவது செயல்படுத்தணும். இந்த விஷயத்த நாளைக்கு செஞ்சே தீரணும். அதுக்காக சில தடங்கல்கள், சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, கூட இருந்துகிட்டே, "என்ன இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் செய்ய முடியுமா? இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேல?" அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் விழத்தான் செய்யும். நம்ம அத எல்லாத்தையுமே ஒதுக்கி தூர தள்ளணும். அத தூர தள்ளிட்டோம் அப்படின்னாலே, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிந்தனை, அதுக்கப்புறமா அத எக்ஸிக்யூட் அதாவது செயல்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த ஃபோக்கஸ்ங்கிற வார்த்தையும் முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு செயலுக்கு ஏன்னா, அந்த செயல்படுத்தும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழிலா இருக்கட்டும், அந்த விஷயம் எதுவா இருந்தாலும் சரிதான். அதிலேயே நம்ம கவனத்த சிதற விடாம அந்த இதுதான். அதாவது நம்ம ஒவ்வொரு நாள் மட்டும் இல்ல. அது ஒவ்வொரு நிமிஷமும் சரி,
அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களும் சரி, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கை முழுவதுமே அந்த நேர்மறையான எண்ணம், நேர்மறையான சிந்தனை, அதே நேரத்தில அந்த செயல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து எப்பவுமே மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் முழுமையான ஒரு வெற்றி அடைய முடியும். அதுவும் இப்ப தை பிறந்தாச்சு அப்படிங்கும்போது, "தை பிறந்தாலே வழி பிறக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழி எப்படி பிறக்கும் அப்படின்னா, நம்ம மனசுல வந்து அந்த செயல்ங்கிறத உருவாக்கணும். ஒரு செயல் திட்டத்த உருவாக்கி, இந்த தையில இருந்து நான் இத செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நெறைய ரெசல்யூஷன் நம்ம வந்து நெறைய நேரங்கள்ல எடுத்துக்கிட்டே தான் இருந்திருப்போம். அது எல்லாம் நெறைய நேரங்கள்ல நம்ம டிராப் பண்ணியிருப்போம். அந்த மாரி டிராப் பண்ற விஷயமே இருக்கக்கூடாது. அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும். ஏன்னா சிலருக்கு வந்து சூழ்நிலைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி குறை சொல்றவங்க, சூழ்நிலைய குறை சொல்றவங்க, இதனால தான் எனக்கு தோல்வி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றவங்க, அவங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது எட்டாக்கனியா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம குறை சொல்லவே கூடாது எந்த இடத்துலயுமே. நாம தான் ஏதோ ஒரு காரணமா இருந்திருக்கு. அது நமக்குள்ள தான் இருந்திருக்கு. அந்த காரணத்த நம்ம கண்டுபிடிச்சு, கண்டிப்பா அத அமல்படுத்தணும் அப்படின்னா, நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அப்ப என்னதான் செய்யணும்னா, நம்ம சிந்தனை, செயல், எண்ணங்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல வெற்றிய நோக்கி, அந்த இலக்க நோக்கி தான் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நான் இத அடைஞ்சு தீருவேன். என்றாவது ஒரு நாள் அடைஞ்சு தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்றாவது ஒரு நாள் அப்படின்னாலே, அது வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாம செயல்படுறது தான். நான் அத வந்து இந்த நொடிய, இந்த நேரத்துல, இப்போதே அத வந்து செயல்படுத்துவேன். எனக்கு கண்டிப்பா வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வமா இருக்கட்டும், இல்ல வெற்றியா இருக்கட்டும், யாராலயும் தடுக்க முடியாது. அதனால எப்பவுமே ஒரு உற்சாகத்தோட இருங்க. ஒரு திறந்த ஒரு நம்பிக்கையோட உள்ள மனநிலையில இருங்க. ஏதாவது கெட்ட எண்ணங்கள், இல்ல ஒரு அவநம்பிக்கை ஏதாவது உள்ள வந்துச்சுது அப்படின்னாலும், உடனே அந்த எண்ணங்கள மாத்துங்க. இந்த எண்ணம் எனக்கு தேவையில்லாது. ஏன்னா எப்பவுமே 2 மனநிலை செயல்படும். ஒண்ணு வந்து நேர்மறையானது, இன்னொன்னு எதிர்மறையானது. எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து வரக்கூடியது எல்லாமே அவநம்பிக்கைய தான் கொடுக்கும். அத எல்லாத்தையுமே தூக்கி தூர எறியுங்க. கண்டிப்பா வந்து வெற்றி அடைவீங்க. அந்த வெற்றி அடையும்போது இருக்கிற அந்த உணர்வு அப்படிங்கிறது அது வேற லெவல். தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு குடுங்க. லைக் பண்ணுங்க. நன்றி.